பொம்பளைங்களை மதிக்கிறவன் தான் ஆம்பளை, ஆம்பளைங்களை மதிக்கிறவன் தான் பொம்பளை. நான் பொம்பளைங்களை மதிக்கிறவன். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த நவீன பெண்ணியவாதிகள் கிட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு கேட்டோம்னா உடனே பொங்கி எழுந்து அச்சுச்சோ அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட், இதெல்லாம் அப்படி பண்ணி வச்சிருக்காங்க, எந்தவித வேறுபாடும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆனா உண்மையிலேயே பயாலஜிக்கலி, மென்டலி, பிசிக்கலி எல்லாத்துலயுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எக்ஸ்ட்ரீம் வேறுபாடுகள் இருக்கு. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. ஓட்டு போட எங்களுக்கு உரிமை வேணும்னு ஆரம்பிச்ச இந்த ஃபெமினிச போராட்டம் இப்ப என்னாடே என் உரிமை, நான் யார் கூட வேணா படுப்பேன்ற நிலைமையில வந்து நிக்குது. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? இத ஃபெமினிஸ்ட் ஐகான் குளோரியா ஸ்டெய்னம் வார்த்தைகளில் சொல்லணும்னா, ஒரு பெண் என்பவள் திருமணம் ஆவதற்கு முன்பே உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும். சூப்பர். அப்படி உடலுறவு வைத்துக் கொண்ட பிறகுதான் அவள் வேலை என்பதை பற்றியே சிந்திக்க வேண்டும், அதை நோக்கி போக வேண்டும்னு ஒரு அரிய கருத்தை திருவள்ளுவர், கம்பர், அரிஸ்டாட்டில், ஷேக்ஸ்பியர்லாம் சொல்லாத இந்த உலகத்துக்கு தேவையான, பெண்களுக்கு தேவையான முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காங்க. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. இந்த கருத்தையே நம்ம தமிழ்நாட்டு ஈவேரா குரூப் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டு பெண்கள் மனசுல புகுத்துனாங்க. சரி, புகுத்துனவங்க தான் புகுத்துறாங்க, நமக்காவது சுய அறிவு வேணுமே, அந்த அறிவு பெண்களுக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லை, அது காணாம போயிடுச்சு. இதனால 70% பெண்கள் இதை பின்பற்றிட்டு வராங்க. கேஷுவலா பின்பற்றிட்டு வரதாலேயே இதுக்கு கேஷுவல் செக்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கொடூரமான நோயால நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் தான் பாதிப்படைஞ்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. வட இந்தியால 90% ஆஃப் த வடக்கு கேர்ள்ஸ் ஃபாலோவிங் திஸ் ஃபெமினிசம்ஸ் ஹோலி ஸ்கிரிப்சர். இதுக்கு ஆதரவு தருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, நம்ம இனமே தான். அந்த இனத்துல இருக்க சில சிம்ஸ், இவனுங்க தான் இந்த வேலையை பண்றாங்க. இந்த வேலையை பண்றதால தான் அங்க பாதி பேர் குழிக்கு கீழே போயிடுறாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆண்களும் பெண்களும் பருவம் அடையும் போது ஏகப்பட்ட வித்தியாசத்துக்கு உள்ளாகிறாங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். பெண்கள் பருவம் அடையும் போது அவங்களுடைய உடம்புல ஏகப்பட்ட மாறுதல்கள் ஏற்படும். அந்த நேரத்துல அவங்க எமோஷனல் பாண்டிங்கை தேடுவாங்க. அதுவே நமக்கு பருவம் அடையும் போது என்ன கர்மம் ஆனாலும் சரி, நமக்கு எமோஷனல் பாண்டிங்கை தேடவே தோணாது. நமக்கு தனியா தான் இருக்க தோணுமே தவிர இந்த மாதிரி எல்லாம் தோணவே தோணாது. இந்த ஒரு காரணத்தால தான் ஸ்கூல் படிக்கிற பல பொண்ணுங்க பெத்தவங்களுடைய கவனிப்பு இல்லாம தலையை இப்படி இப்படி ஆற்றவனையும் டிக்டாக்ல நாக்க காட்டி ரீல்ஸ் பண்றவனையும் பார்த்து இவங்க குழிக்குள்ள விழுறதோட இல்லாம பெத்ததையும் தூக்கி குழிக்குள்ள போட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாக்க பார்த்து தான் இந்த பெண்கள்லாம் ஏமாறுறாங்கன்னு நினைக்கிறேன். நாக்கு சூப்பர் ஓபன். இந்த காமிசத்துடைய முக்கிய கொள்கையான குடும்ப கட்டமைப்பை சிதைக்கிற விஷயத்த நாம நேரடியா மக்கள் மனசை திணிக்க முடியாது. கண்டிப்பா திணிச்சா நம்மள பொழந்துருவாங்கன்னு மார்க்ஸ் அண்ட் எங்கெல்ஸ் சொன்னாங்க. அதனால காமினிசத்தை தூக்கி அமெரிக்கா கிட்ட தாரவாட்டாங்க. அமெரிக்கன் சிஐஏ நஞ்சி நாசமா போன சில காலம் போன கேள்விகளை வச்சு ஃபெமினிசம் என்ற விஷத்தை முதல் முறையா அமெரிக்கால தூவ ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே படர்ந்து பூதாகரமாகி 1960 புரட்சியா மாறுச்சு. காமினிசம் அண்ட் ஃபெமினிசம் இந்த ரெண்டுமே ஒரே வருஷத்துல ஒன்றன் பின் ஒன்றா உருவாக்கப்படுது. அதாவது 1848. இதுதான் நவீன பெண்ணியத்தின் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்துச்சு. இதுல எங்களுக்கு லீகல் ரைட்ஸ் வேணும்னு போராடினாங்க. செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் 1960 80 வரைக்கும் நடந்துச்சு. இதுல எங்களுக்கு ஈக்குவாலிட்டி வேணும்னு போராடினாங்க. தேர்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் 1990 2010 வரைக்கும் நடந்துச்சு. இதுல எங்களுக்கு டிவர்சிட்டி வேணும், LGBTQ+ வேணும்னு போராடினாங்க. ஃபோர்த் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் 2010 இப்போ வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஃபோர்த் வேவ் முடியவே இல்லை. இதுல பெண்களை ரீப்ளேஸ் பண்ற வேலையை பெண்களுக்கே தெரியாம பண்ணிட்டு வராங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? கல்யாணம் பண்ணிக்கலான்னு பொண்ணு பார்க்க போனா எங்களுக்கு ஊட்டி வேணும், கொடைக்கானல் வேணும், கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர டிராகன்லாம் வேணும்னு கேக்குறீங்க. இதெல்லாம் இப்ப இருக்க ஆண்களால சம்பாத்தியம் பண்ண முடியுமா? சம்பாத்தியம் பண்ண முடியாது. அதனால ஆண்கள் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நீங்க எல்லாம் தேவையே இல்லை, அதாவது பெண்களே எங்களுக்கு தேவை கிடையாது. பொண்டாட்டி, குழந்தைங்க, மாமா, மச்சாங்கிற உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடலாம். நாங்களே பெண்களா மாதிரி நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஸ்டேஜை நோக்கி தான் இந்த ஃபோர்த் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து ஃபிஃப்த் வேவ் ஆஃப் ஃபெமினிசம்னு ஒண்ணு இருக்கு. அதுல என்ன ஆகும்னா, பெண்கள் என்ற இனமே முற்றிலுமா அழிக்கப்படும். இது இப்ப இருக்க இந்த என்னாடை எண்ணுரிமை பேசும் பெண்களுக்கு துளி அளவும் தெரியல. ஏன்னா அதெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மூளை வேலை செய்யவே இல்லை.
திரைப்படங்கள் மூலமா நாசுக்கா நீ காலேஜ் படிக்கும்போது செக்ஸ் வச்சுக்கோ, கல்யாணத்துக்கு முன்னாடியே செக்ஸ் வச்சுக்கோ, இதுதான் ஆணாதிக்கத்தை எதிர்க்கும் வடிவம்னு ஒரு பக்கம் உருட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இருக்கவங்க நியூடா போட்டோஸ் அப்லோட் பண்றது, சோஷியல் மீடியால நியூடா வீடியோஸ் அப்லோட் பண்ணி இதை எதுக்கு பண்றீங்கன்னு கேட்டா, நாங்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக புரட்சி செய்கிறோம்னு சில அட்டென்ஷன் சீக்கிங் சைக்கோஸ் பண்றதை பார்த்து நல்லா இருக்க பொண்ணுங்களும் நாசமா போறாங்க. இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். வெர்ஜினா இருக்க ஒரு பையன் வெர்ஜினா இருக்க ஒரு பொண்ணு தான் வேணும்னு கேட்டா அவன் இன்சலா மிசாஜினிஸ்டா, அவன் உமன் எம்பவர்மெண்ட்டை தடுக்கிறவனா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. ஒரு பொண்ணு பல பாடி கவுண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அவ கருவை கழிச்சிட்டு வந்தாலுமே சரி, அவளை அப்படியே ஏற்றுக்கொள்பவனே சிறந்த ஆண்னு உருட்டி வச்சிருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த பெண்ணியவாதிகளை பொறுத்த வரைக்கும் ஆண் என்பவனே இப்படித்தான், ஆண் வர்க்கமே இப்படித்தான்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க இந்த பூமிக்கு வரதுக்கு காரணமா இருந்ததே இவங்களுடைய அப்பான்றத மறந்துடுவாங்க. சரி, எல்லா ஆண்களையும் நீங்க இப்படி சொல்றீங்களே, உங்களுடைய அப்பா, அண்ணன், தம்பி இவங்க எல்லாம் இந்த லிஸ்ட்ல வருவாங்களா டோழின்னு கேட்டா அதுக்கு இவங்க வாய் திறக்கிறதே கிடையாது. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. ஏதோ சில காஜி பிடிச்ச தருதல தற்குறிங்களை பெத்ததுங்க சரியா அதுங்களை கண்காணிச்சு வளர்க்காததால அதுங்க கற்பழிக்குதுங்க, ஹராஸ் பண்ணுதுங்க, மொலஸ் பண்ணுதுங்க. அதனால எல்லா ஆண்களுமே இப்படித்தானே இந்த நவீன பெண்ணியவாதிகளை முத்திர குத்தி வச்சிருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி எல்லா ஆண்களுமே அப்படி இருந்தா ஒரே ஒரு பெண் கூட அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து இப்ப இருக்கிற மாதிரி வாழவே முடியாது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய லாஜிக் இல்லாத ஒரு பேச்சுன்னு எந்த ஆண்களும் கேட்கறதும் கிடையாது. இதையும் கேட்டு சில சிம் தற்குறிகள் இதுக்கு முட்டு வேற கொடுக்குறானுங்க. இந்த பெண்ணியவாதிகளுடைய அடுத்த ஆயுதம் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ். டொமஸ்டிக் வயலன்ஸ் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம். அந்த 4 செவத்துக்குள்ள யார் தப்பு பண்ணா யார் சரியா நடந்துக்கிட்டான்னு யாருக்குமே தெரியாது, அவங்க 2 பேரை தவிர. ஆனா நம்மளுடைய சட்டம் என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, பெண்களுக்கு ஃபேவராகவே எழுதி வச்சிருக்கிறதால தப்ப பெண்களே பண்ணாலும் அது ஆண்கள் மேல வந்து விடிஞ்சிருது. உண்மையாவே இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பெண்களுக்கு எதிராக அதிக அளவுல நடக்குதான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அதிக அளவுல நடக்கிற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்களே தவிர உண்மையா அது கிடையவே கிடையாது. அப்ப டொமஸ்டிக் வயலன்ஸே நடக்கலன்னு சொல்றியான்னு கேக்குறீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்லல. டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது. ஆனா இவங்க ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி பயங்கரமாலாம் எதுவுமே நடக்கல. பெண்களுக்கு எதிரான வன்முறை இந்த உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா தடுக்க முடியாது. இதை பயங்கரமா பெண்ணியம்லாம் பேசக்கூடிய பெண்களால தடுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா அதுக்கான எந்த ஸ்டெப்புமே இவங்க எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா எப்படி ஃபெமினிசம் ஒரு பொலிட்டிக்கல் டூலோ அதை விட முக்கியமான டூல் தான் இந்த பெண்களுக்கு நடக்கும் வன்முறை. இந்த வன்முறையை வச்சு ஆண்கள் கொடூரமானவர்கள்னு சித்தரிச்சாதான் பெண்களுக்கு ஆண்கள் மேல எப்பவுமே அந்த கோபமும் வெறுப்பும் இருந்துட்டே இருக்கும். இதை பயன்படுத்தி லைஃப் லாங்கா அரசியல்வாதிகள் அவங்களுடைய ஆட்சியை நடத்திட்டே இருப்பாங்க. இது புரியாத சில பெண்கள் நவீன பெண்ணியத்தால பாதிக்கப்பட்டு அந்த பாதாள சாக்கடையில விழுந்துடுறாங்க. விழுந்தவங்க எழுந்து பார்க்கும்போது மெனோபாஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் தான் ஐயோ நமக்குன்னு ஒரு புருஷன் இல்லையே, நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே, நமக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையே, இது இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி யோசிச்சு அழுத லட்சக்கணக்கான பெண்ணியவாதிகள் இருக்கிறாங்கன்னு இப்ப இருக்க என்னாடை எண் உரிமை பெண்களுக்கு தெரியவே இல்லை. ஃபெமினிசத்துடைய குடும்ப அழிப்பு திட்டத்தை 1960 இந்த ஃபெமினிசவாதிகள் கையில எடுக்கிறாங்க. கையில எடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, கல்யாணத்தையே பெண்கள் பண்ணிக்க கூடாது, கல்யாணம் என்பது ஆண்கள் நம் மீது காட்டும் அடக்குமுறைன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கா முழுக்க அதை டிவி மேகசின்னு ஏகப்பட்டதுல பரப்புனாங்க. அதை பரப்பவே CIA ஒரு குரூப்பை வச்சு வேலை பார்த்தாங்க. இதனால அமெரிக்க பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்குறாங்க. அந்த ஆர்கனைசேஷன்ல சேரக்கூடிய மெம்பர்ஸ், அதாவது பெண்கள் எல்லாம் சட்ட ரீதியாகவும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கவே கூடாது, அப்படி இருக்கவே மாட்டேன், இனியும் நான் எதிர்காலத்துல அதை பத்தி சிந்திக்கவே மாட்டேன்னு சொல்லி சபதம் எடுத்து கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே வருவாங்க, அவங்கள அனுமதிப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷனுடைய பெயர் த ஃபெமினிஸ்ட்னு. இப்படி அமெரிக்க பெண்கள் நாசம் பண்ணிட்டு இருக்கும்போது சோவியத்துக்கு போயிட்டு வந்த நம்ம மிகப்பெரிய மகான் ராமசாமி நாயக்கர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து, ஆண்கள் போலவே நீங்கள் மாறுங்கள், கிராப் வெட்டி கொள்ளுங்கள், ஜீன்ஸ் போட்டுக் கொள்ளுங்கள், பனியன் போட்டு சுற்றி திரியுங்கள், கர்ப்பப்பையை நீக்கிக் கொள்ளுங்கள், பல ஆண்களோடு உறவு கொள்ளுங்கள்னு மிக அரிய அற்புதமான கருத்தை நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் மனசுல அமெரிக்காவில் செகண்ட் ஃபெமினிசம் திணிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ராமசாமி நாயக்கர் தமிழ்நாட்டில் திணிச்சு நாசம் பண்றதுக்காக விதையை தூவி விட்டார். இந்த பெண்ணியவாதிகள் எல்லாத்தையும் பொல்லாததையும் சொல்லி திருமண வயசுல இருக்க பெண்களுக்கு ஒரு சோசியல் ப்ரெஷரை உண்டாக்கி வச்சிருக்காங்க. இதனாலேயே கல்யாணம்னா வண்டலூர் ஜூல இருக்க மிருக வாழ்க்கைன்னு இந்த கல்யாண வயசு இருக்க பெண்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபெமினிசத்தால பாதிக்கப்பட்ட பெண்கள், ஃபெமினிசம்னா என்னன்னே தெரியாத தற்கொலை ஆண்கள், தயவு செய்து லிண்டா அண்ட் மேகி எழுதின புக்கான தி கேஸ் ஃபார் மேரேஜை படிங்க. திருமணமானவர்களே சந்தோஷமாகவும் பொருளாதார ரீதியில் உயர்ந்தும்
ஆயுட்காலம் நீடித்தும் வாழ்றாங்கன்னு இவங்க எழுதியிருக்காங்க. அதுவும் இல்லாம இதுக்கெல்லாம் சயின்டிபிக் பேக்கப்ஸே இருக்கு. இது எதுவுமே தெரியாம திருமணம்னாலே நரக வாழ்க்கைன்னு இந்த ஃபெமினிசவாதிகள் சொல்ல காரணம் என்னன்னா, திருமணம்னா ஏகப்பட்ட சாக்ரிஃபைசஸ், குட் அண்ட் பேட்ஸ்ன்னு ஏகப்பட்டது இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது தான் திருமண வாழ்க்கை. இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டா ஒரு ஃபெமினிசவாதி இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டா இவங்க 4 பேரை திருத்திடுவாங்க. அதனாலேயே இவங்க என்ன பண்றாங்கன்னா, திருமண வாழ்க்கை நரக வாழ்க்கை, ஃபெமினிசவாதியாக இருப்பதே மிகப்பெரிய சொர்க்க வாழ்க்கைன்னு இவங்க மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா ஃபெமினிசவாதிகளாக இருந்த பல லட்சம் பேரு 40 வயசை தாண்டி இன்னி வரைக்கும் ஆடுறது தான் ரெக்கார்டாவே இருக்கு. இந்த ஃபெமினிஸ்டுடைய ரெக்கார்ட். ஃபெமினிசத்தை பின்பற்றி கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்த வரலாறு கிடையவே கிடையாது. அடுத்த தடவை ஹாப்பி ஸ்ட்ரீட் பிரைட் வாக்னு இந்த கருமத்திலலாம் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களை நீங்களே கண்ணாடியில பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு தூரம் அதுல கலந்துக்கிறீங்களோ அவ்வளவு பெண்ணின்ற இனம் அழியறதுக்கான வேலை நடக்குதுன்றத நீங்களே தெரியாம, உங்களுக்கே புரியாம, உங்களையே அறியாம இதுல ஈடுபடுத்துகிறீங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க.